நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை கானான் பயணம் என்கிற தலைப்பிலே யாத்ராகமத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த கானான் பயணம் என்கிற இந்த வரிசையில் நாம் வாசிக்கும்படியாய் அல்லது தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். ஆண்டவர் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவரே அவர்களை எல்லா காரியத்துக்காக அவர்களை உருவாக்குகிற காரியங்கள் தான் இந்த 40 ஆண்டு காலம் நடக்கிறது. ஆண்டவர் அவர்களை உருவாக்கி கொண்டே வருகிறார். அப்படி உருவாக்கி கொண்டே வரும் பொழுது ஜனங்கள் நடுவிலே தான் வசிப்பதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும். அதை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு விசித்திர வினோதமான பல ஸ்கில் லேபர்ஸ் அவருக்கு தேவை. பித்தளையில் வேலை செய்யணும், நூல் அதெல்லாம் டையிங் அந்த ஒர்க் இருக்குது. அந்த நூல்களை எல்லாம் ஒரு பெரிய ஒரு திரைச்சலியா வீவிங் நெசவு தொழில் அங்கே இருக்குது. இப்படி நிறைய வேலைகள், ஸ்கில் வேலைகள் செய்வதற்கு அவருக்கு ஆட்கள் தேவை. ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு வேலைகளையும் செய்வதற்கு ஒவ்வொருத்தருக்கு ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கொடுத்தார். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த தொழில் செய்கிறது பரம்பரையாக இந்த தொழிலை தான் நீங்கள் செய்யணும். உன்னுடைய தாத்தா பாட்டியிலிருந்து நீங்கள் பரம்பரையாக அந்த வேலையை செய்யணும். இது ஒரு மிகப்பெரிய மாய பிம்பம் மாத்திரமல்ல, மக்களை அடிமைப்படுத்துகிற கொடூரமான ஒரு குணம். ஆரியம் அப்படின்னு சொல்லலாம். ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தாங்க. யார் அவங்க? இந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வந்தவங்க தான், தான் கோத்திரம் தான். இவர்கள்தான் ஆரியர்களாய் உள்ள வர்றாங்க. அன்றைக்கு உள்ளே வந்த ஆரியர்கள் இன்று வரை அந்த ஆரியத்தினுடைய காரியங்களை கொண்டு வந்து இந்தியாவிலே பழங்குடி மக்களாய் வாழ்ந்த திராவிடர்களை, இந்தியா முழுவதுமே திராவிட நாடு இது. திராவிடர் ரொம்ப பேருக்கு இன்றைக்கி திராவிடம்னா என்னன்னு தெரியல, மொழின்னா என்னன்னு தெரியல. வெளியிலிருந்து எவனோ ஒரு 4 பேர் உள்ளே வந்தாங்க, ஆடு மாடு மேய்க்க வந்தவங்கன்னு சொல்லி அவர்கள் இன்று ஆட்சி பொறுப்பில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஆரியம் திராவிடம்னு இன்னைக்கு வரைக்கும், அண்டையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினருக்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட பரம்பரையினருக்கு அப்படின்னு ஒரு வேலையை அவர் பிரித்து கொடுக்கல. அவர்கள் எல்லாருமே சித்தாளு கொத்தனாராக இருந்தவங்க 430 வருஷம் எகிப்தில் கட்டடம் கட்டுகிற தொழிலாளர்களாக இருந்தார்கள். அந்த ஸ்கில் தான் அவங்களுக்கு தெரியும். அது அவர்களே கற்றுக்கொண்டது. அவர்களை வனாந்தரத்தில் கொண்டு வரும் பொழுது கோல்ட் ஸ்மித்து தேவைப்பட்டுச்சு, பிளாக் ஸ்மித்து தேவைப்பட்டுச்சு, வீவர்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆண்டவருக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்ய அந்தந்த வேலைகளுக்கு செய்யறதுக்கெல்லாம் ஸ்கில் லேபர்ஸ் தேவைப்பட்டது. ஆண்டவர் அதுக்கான ஞானத்தை கொடுத்தார். அந்தந்த ஞானத்தை பெற்ற மக்கள் அந்தந்த வேலையை செய்ய துவங்கினார்கள். உடனே அது பரம்பரை வேலையாயிராது, அது ஒரு தனி ஜாதியாக ஆயிராது. ஆண்டவருடைய ஒரு நாளும் சொல்லலை, சமத்துவத்தை தான் ஆண்டவர் படைத்தார். அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலேலும்
அகோலியாபுரம் செய்ய அறியும்படி கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற யாவரும் செய்ய தொடங்கினார்கள். வேதம் நமக்கு கற்றுத்தருகிற வேலை என்ன? செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு செய். அடுத்து குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் சிலரை தன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். அந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்ட அவர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த வேலையை முழு பலத்தோடு அவர்கள் செய்ய வேண்டும். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஒருவேளை அன்றைக்கு வனாந்திரத்தில் அவங்க இருந்ததுனால அப்பா செய்கிற வேலையை படி பார்த்து பார்த்து மகனும் செய்தான். ஆனால் மகன் அப்பா செய்த வேலையை தான் மகன் செய்யணும் அப்படியா? அவசியமே இல்லை. ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்தந்த ஞானத்தை பெற்றவர்கள் அந்தந்த வேலைகளை செய்யணும். ஆனால் வனாந்திரத்திலே அவர்களுக்கு செய்கிற வேலையை பார்த்து பார்த்து அடுத்தால வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றவர்கள் தான் அந்தந்த வேலையை செய்யணும். அப்படி செய்யாதனால தான் இன்னைக்கு எல்லாமே தாறுமாறாக போய்க்கிருக்கு. 4 வார்த்தை பேச தெரிஞ்சா உடனே அவன் ஒரு ஊழியக்காரர் ஆகிறார். 2 பாட்டு நல்லா பாட தெரிஞ்சா அவர் பெரிய பாடகர் ஆகிறார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பாடகர்கள்லாம் பாஸ்டராக மாறினாங்க. கர்த்தர் அதற்கான ஞானத்தையும் அதற்கான அழைப்பையும் கொடுக்கண்டாமா? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அப்படி ஏற்படுத்தப்பட்டால் இந்த ஊழியத்தினுடைய தரம் குறைஞ்சிரும். இந்தியாவில் ஊழியங்கள் திருச்சபைகளுடைய தரம் குறைந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பரம்பரையாக அந்த வேலைகளை செய்கிறதுனால. அப்பா செய்தார்னா மகன் அதே வேலையை செய்கிறது. ஆண்டவர் அப்படி செய்யலை. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தர் உருவாக்கின தீர்க்கதரிசி. அவர் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக சின்ன வயதிலே கர்த்தருடைய குரலை கேட்டவர். சாமுவேல் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக தான் அவருடைய பசங்க யாரும் தீர்க்கதரிசியாக வரல. அவங்க பையங்க யாரும் தீர்க்கதரிசியாக வரல. அதே போலத்தான் கடவுளுடைய வேலை. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஞானத்தை பெற்றவர்கள் அந்த வேலையை செய்யணும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாய் மறைந்த காலஞ்சென்ற டாக்டர் பில்லி கிரஹாம் அவர்கள் அவருடைய ஊழியத்தில் 50 ஆண்டு காலமாக பில்லி கிரஹாம் பிரசங்கம் பண்ணுவார், கூட ஒருத்தர் பாட்டு பாடுவார். கடைசி வரை அவர் பாட்டு தான் பாடிக்கொண்டிருந்தார். கடைசி வரை பில்லி கிரஹாம் பிரசங்கம் தான் பண்ணி கொண்டிருந்தார். இவர் பாடணும்னு விரும்பலை, அவர் பிரசங்கம் பண்ணணும்னு விரும்பலை. அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் எதுவோ, அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் எதுவோ, அவரவர்களுக்கு கடவுள் கொடுத்த ஞானம் எதுவோ அந்தந்த ஞானத்தில் அப்படியே நின்று கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளினால் அவரே பாடுவார், அவரே மியூசிக்கும் வாசிப்பார், பிறகு அவரே பாடலும் எழுதுவார், அதன் பிறகு அவரே பிரசங்கம் பண்ணுவார், அவரே ஆளினால். சபையில் எல்லாமே அவர் தான். சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாக அவர் சபையிலே அப்போஸ்தலர்களை, மெய்ப்பர்களை, போதகர்களை, சுவிசேஷகர்களை அவர் ஏற்படுத்தினார் என்று 5 விதமான ஊழியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் ஒருத்தர் பாஸ்டர் பொது பெயர் வச்சுக்கிட்டாங்க. பாஸ்டர் தான் எல்லாம். சுவிசேஷ ஊழியம் அவர் தான் செய்வார், பாடல் அவர் தான் எழுதுவார், டான்ஸும் ஆடுவார். இப்போ கேமராவுக்கு முன்னால் இப்போ நடனம் ஆடுறது பாஸ்டர் தான். எல்லாமே பாஸ்டர் தான். ஆளினால் அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் செய்யுது. இதன் ஊழியத்தினுடைய தரம் குறைந்ததற்கான காரணம். ஊழியம் சத்தியத்தின் பாதையிலே இல்லாமல் அது திசை மாறி போனதற்கு ஒரு பெரிய காரணம், எல்லாம் எனக்கு தெரியும், நான் தான் எல்லாம் செய்வேன், நீங்கள் எல்லாம் அடிமையாக உட்கார்ந்து, நீங்கள் எல்லாம் விசுவாசிகள், நாங்கள் ஊழியக்காரங்க போல அந்த பிரிவினையே தவறு. அந்த பிரிவே வசனத்தின் அடிப்படையில் தவறு. வசனத்தின் அடிப்படையில் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆசாரிய பெருமக்கள், அத்தனை பேரும் ஊழியக்காரர்கள், அத்தனை பேருமே விசுவாசிகள், அத்தனை பேருமே விசுவாசிகள்.
ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கேம்பஸ் குருசைட் ஃபார் கிரைஸ்ட்டுங்கிற ஒரு உலகளாவிய ஸ்தாபனம், அதனுடைய தூத்துக்குடி மாவட்ட பிரேயர் கோஆர்டினேட்டராக 2 வருடம் நான் இருந்தேன். அந்த நாட்களிலே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள், இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு மீட்டிங் நடத்தணும். கேம்பஸ் குருசைட்லேருந்து நடத்துவோம். அப்படி நடத்தும் பொழுது முதல் முறையாய் நான் எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்த முதல் முறையாய் ஒரு சபையில் ஒரு 100 போதகர்களை அழைத்திருந்தார்கள். 100 போதகர்கள் வந்து விட்டாங்க. 78 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஹாலில் உட்காந்துருக்க, ஒரு ஏசி குளிரூட்டப்பட்ட ஒரு அறையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே நான் அவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாய் போய் நிற்கிறேன். எல்லாரும் போய் நின்று பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்னேன், அல்லேலூயா அப்படின்னு சொன்னேன். ஒரு 78 பேர் இருக்கிறாங்க பாஸ்டர், யாரும் அல்லேலூயா சொல்லலை. நான் அல்லேலூயான்னு 2-3 தடவை சொல்கிறேன், ஒருத்தரும் அல்லேலூயா சொல்லலை. ஆனால் அந்த உட்கார்ந்துருக்கிற 78 ஊழியக்காரர்களுமே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவர்களுடைய சபை சிறுசோ பெருசோ, அவருடைய சபைகளிலே 1000 அல்லேலூயா சொல்லுவாங்க. சபையாரை சொல்லுவாங்க, சபையாரும் சொல்லுவாங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அந்த அல்லேலூயா நம்ம சொல்லும்போது அதை விசுவாசிகள் தான் மறுமொழியாக சொல்லணும். இப்போ நம்ம எல்லாம் ஊழியக்காரங்களாக உட்கார்ந்துருக்கிறோம், அல்லேலூயா சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளில் அது ஒரு நிகழ்வு. நான் மறுபடியும் கேட்டேன், நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறவங்க, நீங்கள் ஆராதனை நடத்தும்போது அல்லேலூயான்னு மக்களை பார்த்து நீங்கள் சொல்லாத ஊழியக்காரங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எல்லாருமே நாங்கள் அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இப்போ ஏன் சொல்லலை? ஊழியக்காரங்க அப்போ அல்லேலூயா சொல்லக்கூடாது, எதிரே உட்கார்ந்துருக்கிற சபை மக்கள் தான் அல்லேலூயா சொல்லணுமா? அப்போ இதுவே எவ்வளவு பெரிய வசன பற்றாக்குறையில் இருக்காங்க பாருங்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்ட இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த அத்தனை பேரும் ஆசாரிய பெருமக்கள் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதே. அதெல்லாம் இதனுடைய பாதிப்பு தான். விசுவாசிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால், விசுவாசிகளுக்கு ஒரு கடன் பிரச்சனையில் இருந்தால், விசுவாசிகள் ஒரு வியாதியில் இருந்தால், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் வியாதியை நீக்குவார், கர்த்தர் உன் பொருளாதார உன் தரித்திரத்தை மாற்றுவார்னு தீர்க்க தரிசனம் சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரருடைய ஊழியத்தில் ஒரு பண தேவை வரும் பொழுது அவர் ஜனங்கள்கிட்ட தான் கேட்காரு, என்னுடைய ஊழியத்துக்கு பணம் தேவைப்படுது, ஆளுக்கு 1000 ரூபா கொண்டு வாங்கன்னு மக்கள்கிட்ட தான் சொல்கிறாரு ஒழிய, அவருடைய பண தேவை, அவருடைய ஊழியத்தின் பண தேவையை ஆண்டவர் சந்திப்பாருங்கிற விசுவாசம் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் விசுவாசி இல்லை, அவர் ஊழியக்காரரான். விசுவாசிகள் தான் விசுவாசிக்கணும். அல்ல, எவ்வளோ ஒரு அநாகரிகமான தவறான ஒரு ப்ராக்டிஸை இன்றைக்கி இந்த உலகத்தில், நம்ம தமிழ்நாட்டில், உலகம் முழுசும், இந்தியா முழுசும், உலகம் முழுசும் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பின்னடை. ஆண்டவர் சொல்கிறாரு, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாயா? ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் உன்னை நிரப்பி இருக்கிறாரா? நீங்கள் அத்தனை பேருமே விசுவாசிகள் தான், நீங்கள் அத்தனை பேருமே ஊழியக்காரர்கள். அதில் ஆண்டவர் என்ன விதமான வேலையை செய்ய வேண்டும் என்று உங்களை தன்னுடைய ஸ்கில்லால் ஆண்டவர் என்ன ஸ்கில் கொடுத்து நிரப்பியிருக்காரோ அந்த வேலையை நீங்கள் முழு பலத்தோடு ஆண்டவருக்காக செய்யுங்கள். கானான் பயணம் வெற்றிகரமாய் முடிய வேண்டுமானால் தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில், தேவன் நமக்கு கொடுத்த அழைப்பின் அடிப்படையிலே நாம் வேலை செய்ய வேண்டும். அதை முழு பலத்தோடு செய்ய வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கானான் பயணத்தில் திக்கு தெரியாத காட்டில் அன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்களை ஆண்டவரே அற்புதமாக வழிநடத்தினீரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. வனாந்தரமான இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்களும் பல நேரங்களில் திக்கு தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு வசனங்களை சரியாய் கற்றுக் கொடுத்து செய்யும்படி எங்கள் கைகளுக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழுபலத்தோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.